ஈரானோட நிழல் உலக தளபதி பாதுகாப்புத்துறை செயலாளர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். இஸ்ரேல் இப்போ ஒரு மெகா குண்ட தூக்கி போட்டிருக்கு உறவுகளே. போன வெள்ளிக்கிழமை கூட டெக்ரான் வீதியில கம்பீரமா நடந்து வந்த அந்த நபர் இப்ப உண்மையாவே கொல்லப்பட்டாரா, இல்ல இது இஸ்ரேலோட இராஜதந்திர நாடகமா? வணக்கம் உறவுகளே. மத்திய கிழக்கோட யுத்தம் இப்ப அதோட உச்சக்கட்ட பதற்றத்தை எட்டியிருக்கு. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இப்ப தொலைக்காட்சியில தோன்றி ஒட்டுமொத்த உலகத்தைவே அதிர வைக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார். ஈரானோட பாதுகாப்புத்துறை செயலாளர் அலி லாரிஜானி மற்றும் பாசிஜ் படை தளபதி சுலைமானி ஆகியோரை நாங்க கொன்னுட்டோம் என்று அவர் உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்கார். இது மட்டும் உண்மையண்டா அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஈரான் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு இழப்பா இது இருக்கும். பாருங்க உறவுகளே, இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஏண்டா போன வெள்ளிக்கிழமை தான் டெக்ரான் வீதியில நடந்த அல்குட்ஸ் தின பேரணியில அலி லாரிஜானி ரொம்ப கம்பீரமா நடந்து வந்ததை நாங்க பார்த்தோம். அங்க இருந்த ஈரானிய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த அவர், ட்ரம்புக்கு ஈரானிய மக்களை பத்தி தெரியல, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்கட உறுதி அதிகமாகும் என்று ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தார். அந்த பேரணியில நடந்த குண்டுவெடிப்பு கூட எதிரிகளோட பலவீனம் என்று சொன்ன அதே லாரிஜானிய இப்ப இஸ்ரேல் கொன்னுட்டோம் என்று சொல்றதுதான் பெரிய மர்மமா இருக்கு. உறவுகளே, இத கொஞ்சம் ஆழமா நாங்க ஆய்வு செய்து பார்க்கணும். இஸ்ரேல் ஏன் லாரிஜானிய இவ்வளவு குறிவைக்குது? ஏண்டா உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகு அவரோட மகன் முஜ்தபா கமேனி தான் பொறுப்பேற்றார். ஆனா அவரும் காயமடைஞ்சு மாஸ்கோவிய சிகிச்சை பெறதா ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல ஈரானோட முழு ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் பின்னாடி இருந்து இயக்குற அந்த நம்பர் 1 நபரா அலி லாரிஜானி தான் இருந்தார் என்று இஸ்ரேல் நம்புது. இவரை தூக்கிட்டா இனி ஈரானுக்குள்ள பேசுறதுக்கு தகுதியான ஒரு அரசியல்வாதி கூட மிஞ்ச மாட்டாங்க என்றதுதான் இஸ்ரேலோட பிளான். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் என்ன சொல்றார் என்றால், ஈரானோட தலைவர்கள் வரிசையா கொல்லப்படுறாங்க, அவங்களோட பலம் முடிவுக்கு வருது, எங்கட ராணுவம் ஈரானோட ஏவுகணை தளங்களையும் முக்கியமான உள்கட்டமைப்புகளையும் அப்படியே தரைமட்டமாக்கும் என்று ஒரு மரண எச்சரிக்கையை விடுத்திருக்கார். லாரிஜானி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய இராஜதந்திர வெற்றியா இப்ப கொண்டாடிட்டு வராங்க. ஆனா இதுக்கெல்லாம் இடையில ஒரு விசித்திரமான விடயம் லாரிஜானியோட எக்ஸ் தளத்துல நடந்திருக்கு உறவுகளே. லாரிஜானி கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் சொன்ன அதே நேரத்துல அவரோட கைப்பட எழுதின ஒரு கடிதம் அவரோட அக்கவுண்ட்ல வெளியாகியிருக்கு. அமெரிக்க தாக்குதல்ல பலியான ஈரானிய மாலுமிகளுக்கு இரங்கல் தெரிவிச்சு அவர் எழுதின கடிதம் அது. அந்த மாலுமிகளோட அடக்க ஆராதனை இன்னைக்குதான் நடக்குது. இந்த மாவீரர்களோட தியாகம் ஈரானிய ராணுவத்தை பலப்படுத்தும் என்று அவர் அந்த கடிதத்துல சொல்லியிருக்கார். இப்ப என்ன கேள்வி என்றால், லாரிஜானி உசுரோட இருக்கிறதால தான் அந்த கடிதம் வந்ததா, இல்ல அவர் ஏற்கனவே கொல்லப்பட்ட விடயத்தை மறைக்கிறதுக்காக ஈரான் செய்யற ஒரு நாடகமா? ஈரானிய அரசாங்கம் இதுவரைக்கும் லாரிஜானி கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தவும் இல்ல, மறுக்கவும் இல்ல. ஆனா ஈரான் ஒன்றும் ஒரு தனிநபர் மேல மட்டும் தங்குற நாடு இல்ல. கமேனி போனாலும் லாரிஜானி போனாலும் அங்க இருக்கிற அமைப்புகள் இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு என்றதுதான் யதார்த்தம். யுத்தம் தொடங்கி இப்ப 18 நாட்கள் ஆகி போச்சு. ஒரு பக்கம் முஜ்தபா கமேனி மர்மம், இன்னொரு பக்கம் அலி லாரிஜானியோட மரணம் என்று ஈரான் இப்போ ஒரு பெரிய தலைமைத்துவ நெருக்கடியில இருக்கு. இஸ்ரேல் சொல்றது உண்மை என்றால் ஈரானோட அடுத்த கட்ட நகர்வு ரொம்ப ஆவேசமா இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் பயப்படுறாங்க. உறவுகளே, ஈரானின் முதுகெலும்பாக கருதப்படும் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுவதை நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது இது ஈரானிய மக்களை குழப்ப இஸ்ரேல் நடத்தும் ஒரு உளவியல் யுத்தமா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.